வணக்கம். நம்ம பழமொழிகள்ல சிலத இன்னைக்கு யோசிச்சு பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்குது. "ஆம புகுந்த வீடும், அமீனா புகுந்த வீடும் அது ஒண்ணுமில்லாம போயிரும்." இதுல ஆமை நமக்கு தெரியும். நீரிலும், நிலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். அமீனாங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட் ஆர்டர வாங்கிட்டு வர்றவரு. இப்போ உதாரணமா ஒரு நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பத்தில வந்து வறுமையோ, இப்ப தொழில்ல நஷ்டமோ ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப வீடு வந்து ஏலத்துக்கு வரும். அத தண்டோரா போடுறது ஒரு பக்கம். சில சமயத்தில கோர்ட் அத எடுத்துக்கிட்டு அத வித்தா அந்த கடன்காரங்களுக்கு கட்டுவோம். அப்ப அந்த அமீனா அந்த இத கொண்டு வர்றவருக்கு பேரு அமீனா. அதாவது தந்தி சேவகன் மாரி அவர் வந்து கொண்டு வரதுல அந்த செய்தியில ஒரு இழப்பு இருக்கும். இப்ப இத பாருங்க. இந்த இந்த பொருள் வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே பொருள் கொள்ளக்கூடாது. கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அன்னைக்கு வந்திருந்த என்னுடைய நண்பர் அ டாக்டர் அண்ணாமலை நடராஜன் அவர்கள். அவர் வந்து டென்டல் டாக்டர் அவரு. அவரு அத சொல்லிட்டு இருந்தாரு. எங்க நகரத்தார் வீடு பக்கத்துல சொல்லுவாங்கய்யா, ஆனா அது அப்படி இல்ல அர்த்தம். கன்னத்துல கை வைக்காதன்னா என்ன அப்படின்னா, கன்னம்னா என்ன அப்படின்னா, ஒரு துளை போடுகிற கருவிக்கு பேராம். வீடுகள்ல அந்த காலத்துல அந்த கல்லு வச்சு அடுக்கி வீடு கட்டிப்பாங்களாம். திருட வர்றவன் கதவ உடைக்க முடிஞ்சா சத்தம் கேட்கும்னு சொல்லிட்டு, அத வச்சு இப்படி சுத்தி அப்படியே அந்த கல்ல உருவி எடுத்துட்டு உள்ள ஓடி வருவாங்களாம். இதுக்கு கன்னம் வைத்தல்னு பேரு. கப்பலே கவிழ்ந்து போனா கூட, நீ வந்து இப்படி கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்திருக்காதேங்கிறது சோகத்த காட்டுறது. ஆனா, வேற ஏதாவது தொழில்ல இறங்கிறாதப்பா அப்படின்னு அர்த்தமா. அவர் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஆம புகுந்த வீடு உருப்படாது. இது உண்மையா? அப்படி இல்லங்க. ஒரு உயிரினம் நீர்ல உருவாவதற்கு அத்தனை ஆண்டு காலம் ஆச்சு. முதல் உயிரினம் நீர்ல தான் உருவாச்சு அமீபா. அப்புறம் அது மீன் வரைக்கும் வந்துச்சு. அந்த உயிரினம் வந்து நீர்ல மட்டும் தான் வாழும். அடுத்த உயிரினமாகிய ஆமை நீர்லயும் வாழும், நிலத்திலயும் வாழும். 3வதா வந்த உயிரினம் திருமாலுடைய அவதாரத்தின்படி வராகம். அது வந்து நிலத்தில மட்டும் தான் வாழும். நிலத்தில் வாழும் உயிரினங்கள் ஒரு வகை, நீரில் வாழும் உயிரினங்கள் ஒரு வகை, நிலத்திலும் நீரிலும் வாழுகின்ற நீண்ட நாள் வாழுகின்ற தன்மையுடைய உயிரினம் ஒரு வகை. அதுக்கு பேர் தான் ஆமை. அந்த காலத்தில நம்முடைய முன்னோர்கள் காற்றின் திசையறிந்து அவர்கள் கப்பல்ல பயணப்பட்டார்கள்ங்கிறது ஒரு வகை. இன்னொன்னு ஆமைகள் வந்து கடலுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, தரையில ஊர்ந்து போறப்ப அதனுடைய பாதை இருக்குமாங்க. அந்த பாதை வழியா போனோம்னா, நம்ம வந்து அந்த எந்த ஊருக்கு போணுமோ அந்த ஊர போய் சேர்ந்துரலாமா. கடல்ல போறவங்களுக்கே வழிகாட்டக்கூடியது எதுன்னா ஆமை. இப்ப கச்சத்தீவுன்னு சொல்றோம். அது ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, கச்சன்னா ஆமைன்னு அர்த்தமா. அது வந்து நெறைய ஆமைகள் வந்து அங்க வந்து முட்டையிடவும், அங்க வந்து தங்கவும் வருமாம். அதனால அதுக்கு பேரு கச்சத்தீவுன்னு பேரு. சரி, இப்ப இந்த ஆம புகுந்த வீடுன்னா, அந்த ஆம வந்துட்டா உடனே இது என்னம் ஆயிருமா? இல்லைங்க. எந்த ஆமை வரக்கூடாதுன்னா, நமக்கு மனசுக்குள்ள பொறாமை வரக்கூடாது. நம்ம வீட்ல கல்லாமை இருக்கக்கூடாது. இல்லாமை இருக்கக்கூடாது. நம்மால இயலாமை என்கின்ற அந்த தன்மை வரக்கூடாது. இந்த ஆமைகள் எல்லாம் இல்லாம இருந்தா, அந்த வீடு நல்லா இருக்குங்க. என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பேச போனாராம். அப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லட்டுமான்னு இருக்காரு. சொல்லுங்க, சொல்லுங்க அப்படின்னு இருக்க பிள்ளைக. ஒரு ஊர்ல ஒரு முயலும், ஆமையும் இருந்தன. எல்லா பிள்ளைகளும் எந்திரிச்சு எங்களுக்கு தெரியும், தெரியும் கத்துச்சு. என்ன தெரியும்னாரு. 2க்கு ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. ஆமா. எது ஜெயிச்சது? உடனே ஆமா தான் ஜெயிச்சது. முயல் என்னாச்சு? முயல் தோத்து போச்சு. உடனே இவர் சொன்னாரு, "இது இப்படி சொல்லக்கூடாது. நான் சொல்ற மாரி சொல்லுங்க." சரி, சொல்லுங்கன்னோனே இவர் சொன்னார். "ஒரு ஊரில் ஒரு முயலும், ஆமையும் இருந்தன." இதைத்தான் நாங்களும் சொன்னோம். பிள்ளைய கத்துச்சுக. முயலும் ஆமையும் இருங்க, இருங்க. முயலும் ஆமையும் இருந்தன. 2க்கும் ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள். முயல் ஆமையால் தோற்றது. நாங்களும் அதான சொன்னோம். முயல் தோத்து போச்சு, ஆமை ஜெயிச்சிருச்சுன்னு தானே சொன்னோம். இல்ல நான் சொன்னபடி சொல்லுங்க. முயல் பிளஸ் ஆமையால் தோற்றது, முயலாமையால் தோற்றது. அப்படி என்றால், வலிமை உள்ளதாக இருந்தாலும், முயல் முயற்சி செய்யாமல் போகுமேயானால், அது மெதுவாக ஊர்ந்து செல்லுகின்ற ஆமை போன்ற உயிர்களிடத்தில் கூட தோற்றுப் போகும் என்பது உண்மை. இப்படி சொன்ன உடனே எல்லா பிள்ளைகளும் கைதட்டிச்சான். சரிங்களா? அப்ப ஆமை என்பது திருமாலின் அவதாரம். ஆமை என்பது அரிய உயிரினம். ஆமை என்பது பல்லாண்டு காலம், அதாவது மெதுவா மூச்சு விடுறது. இன்னைக்கு நீங்க யோகாசன பயிற்சியில சொல்லிக் குடுக்குறதே என்ன தெரியுங்களா? மூச்ச நல்லா இழுத்து,
கொஞ்ச நேரம் வச்சிருந்து திரும்ப அந்த மூச்சை விடுறதுக்கு பழகிட்டோம்னா இதன் மூலமாக நம்முடைய ஆயுள் கூடுமா. இது ஆமை தான் இருக்கிறதுலே உயிரினங்களில் மெதுவாக சுவாசிக்கக்கூடிய தன்மையுடையதான், அதனால தான் மெதுவாக போகுதான். இப்போ பாருங்க எவ்வளோ ஆச்சரியமான விஷயம்னு. 300 வருடம் வாழ்ந்த ஆமைகள்லாம் இருக்குதுங்கிறாங்க. நானே பார்த்தேங்க கண்ணார. சிஷல்ஸ் தீவுக்கு போயிருந்தபோது அங்கே அந்த 300 வருட ஆமை அந்த ஆமை பண்ணையில் பார்த்தேன் நான். அதனால் சாதாரணமாக எந்த உயிரையும் நினைக்க வேண்டாம். எல்லா உயிரிடத்திலும் அதற்கென்று வாழும் தகுதியும் அரும் குணங்களும் உண்டு. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.